எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஓகே, லைஃப்ல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? என்னன்னா, ஏதோ ஒரு ரீசனுக்காக உங்க ஃப்ரெண்டு மேலேயோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க மேலேயோ நீங்க கோவப்படுத்தீங்க, நல்லா கோவப்பட்டீங்க. கோவப்பட்டனால உங்க ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா டேமேஜ் ஆயிடுச்சு, இல்லைன்னா பிரேக் ஆயிடுச்சு. ஓகேங்களா, உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பல வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பே பிரேக் ஆயிடுச்சு. ஃபியூ டேஸ் கழிச்சு யோசிக்கிறீங்க, ஐயோ தெரியாம கோவப்பட்டேன், இந்த சின்ன ரீசன் தான் நான் இவ்வளோ கோவப்பட்டேன், ஐயோ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் போயிடுச்சு அப்படி இப்படின்னு ரெக்ரெட் பண்றீங்க. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தா எனக்கு நான் கோவப்படக்கூடாதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. சரியா? அப்படின்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த கோவத்தை எது காஸ் பண்ணுது? ஏன்னா நம்ம கோவத்தை ஃபிக்ஸ் பண்றது, கோவத்தை சால்வ் பண்றதுக்கு பதிலாக கோவத்தை எது காஸ் பண்ணுது அதை நம்ம ஃபிக்ஸ் பண்றோம்னாலே ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். சரியா? அதனால கோவத்தை எது காஸ் பண்ணுதுன்னு நம்ம மேஜரா பார்த்தோம்னா ஹர்ட். ஓகேங்களா, ஒரு ஹர்ட்டும் ஃப்ரஸ்ட்ரேஷனும் தான் கோவமா ப்ரொஜெக்ட் ஆகும். ஓகேங்களா, மற்றவங்க மேல கோவமா ப்ரொஜெக்ட் ஆகும். யாராவது உங்களை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, உங்களை ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க, அதுனால நீங்க அவங்க மேல கோவப்பட்டிருப்பீங்க. இப்படிதான் நடக்கும். ஓகேங்களா, ஹர்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகும் கோவமா. அப்போ நீங்க இந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஆங்கர், ஓகேங்களா, ஆங்கரை கண்ட்ரோல் பண்றதோட அதை காஸ் பண்ற ஹர்ட்டையும் ஃப்ரஸ்ட்ரேஷனையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் ஓரளவுக்கு சால்வ் ஆயிடும். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம ஹர்ட்டையும் ஃப்ரஸ்ட்ரேஷனையும் எது மேஜரா காஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? மேஜரா எது காஸ் பண்ணணும்னா, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கீங்க, அந்த எக்ஸ்பெக்டேஷன் பிரேக் ஆகுது. ஓகேங்களா, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பிரேக் ஆகும் போது மட்டும்தான் நீங்க ஹர்ட் ஆவீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க இந்த பர்சன், இந்த பர்டிகுலரான பர்சன் நம்மள மேல பிலீவ் பண்ணுவாங்க, நம்மள நம்புவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. சரியா? ஆனா அவங்க உங்களை நம்பவே இல்லைன்னா என்ன ஆகும்? நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க, ஐயோ இவன் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவன், இவனால நம்ம நம்புவான் அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. ஆனா அந்த பையன் அப்படியே போய் அவனெல்லாம் யார் நம்புவான் அப்படின்னு ஒரு சொல்லிட்டான்னா, உங்க எக்ஸ்பெக்டேஷனை பிரேக் பண்ணிட்டான்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? நீங்க ஹர்ட் ஆகுமா இல்லையா? கண்டிப்பா ஹர்ட் ஆகும். ஓகேங்களா, ஹர்ட் ஆகிட்டு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த பர்சன் கூட கோவமா தான் நடந்துப்பீங்க. கரெக்டா? அதே மாதிரி ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஒருத்தவங்க மேல நம்பிக்கை வைக்கிறீங்க, இவங்க நம்ம ஏமாத்தவே மாட்டாங்க, எப்பயுமே நம்ம கூட தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வைக்கிறீங்க. ஆனா அந்த நம்பிக்கையை பிரேக் பண்ணிட்டு மற்றவங்க நீங்க இல்லாத போது உங்களை பத்தி ஏதாவது தப்பா அவங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை பிட்ரே பண்ணிட்டாங்கன்னு ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் போது ஹர்ட் ஆகுமா இல்லையா? நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அவங்க லாயலா இருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, ஆனா அவங்க பிட்ரே பண்ணிட்டாங்க. அப்ப என்ன ஆகும்? ஹர்ட் ஆகும். கரெக்டா இல்லையா? ஹர்ட் ஆகும், ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். அதை நீங்க அவங்க மேல ஆங்கரா ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க, கோவப்பட்டே இருப்பீங்க. சரிங்களா? இது ஒரு சின்ன 2 எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. ஓகேங்களா, ஏன்னா நீங்க பேசிக்கா நீங்க கடைசி யோசிச்சு பாருங்க, எதனால நீங்க லாஸ்ட் டைம் கோவப்பட்டிருப்பீங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. மேபி இது கூட ஒரு ரீசனா இருக்கலாம். நீங்க ஒரு விஷயம் ஒருத்தவங்க மேல எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க, ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷன் பிரேக் ஆயிருக்கும். அப்படி பிரேக் ஆகும் போது நீங்க அதனால கோவப்பட்டிருப்பீங்க அவங்க மேல. யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுத்துட்டு ஏன் நம்ம போன வாட்டி நம்ம கோவப்பட்டோம் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டு பாருங்க. மேபி நீங்க அந்த பர்சன் கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க, ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷனை பிரேக் பண்ணிருப்பாங்க, அதனால நீங்க அவங்க மேல கோவப்பட்டிருப்பீங்க. சரியா? அப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஹர்ட்டும் ஃப்ரஸ்ட்ரேஷனும் ஆகக்கூடாது. ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ்பெக்டேஷனை ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் பிரேக் ஆகும்போது தானே நமக்கு ஹர்ட் ஆச்சு. ஓகேங்களா, அப்போ நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணல, ஒருத்தவங்க மேல நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணலாம், என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? மேபி நீங்க அந்த பர்சன் நம்மளை நம்புவாங்க நீங்க எக்ஸ்பெக்டே பண்ணல. ஓகேங்களா, நம்பணும்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் என்ன நம்புறேன், என் கோல்ல நான் என்னால வின் பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும், நான் நம்புறேன். மற்றவங்க என் மேல நம்பணும்னு நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் அவங்க மேல வைக்கலன்னா, அவங்க உங்க மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு நம்பவே இல்லைன்னா கூட சொல்றாங்க, யார் இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொன்னா கூட உங்களுக்கு ஹர்ட் ஆகாது. ஓகேவா, நீங்க அவங்க மேல எக்ஸ்பெக்டே பண்ணல. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்டேஷனே ஒருத்தவங்க மேல வைக்கலன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஹர்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகாது. அப்போ ஹர்ட் ஃப்ரஸ்ட்ரேஷனே ஆகலைன்னா நம்ம கோவமே பட மாட்டோம் யூஸ்வலா. அப்போ அட்லீஸ்ட் நம்ம யூஸ்வலா கோவப்படுறதுல சம் பெர்சன்டேஜ் அது இந்த எக்ஸ்பெக்டேஷன் காஸ் பண்ணிருக்கு. அப்போ நம்ம இதை பிரேக் பண்ண எக்ஸ்பெக்டேஷனே வைக்கல, யார் மேலேயும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனே வைக்கல, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணோம்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? மெஜாரிட்டி ஆஃப் டைம் ஹர்ட் ஆக மாட்டேங்க.
ஃப்ரஸ்ட்ரேட் ஆக மாட்டீங்க. அதனால மற்றவங்க மேலே நீங்கள் தேவையில்லாமல் கோவப்பட்டு இருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? அதனால என்ன பண்ணலாம்னு நான் நினைக்கிறீங்க, இனிமேரி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. மேபி நீங்கள் மேஜராக உங்களை ஆங்கரை காஸ் பண்ணுறதே நீங்கள் வைக்கிற எக்ஸ்பெக்டேஷனாக தான் இருக்கலாம் மற்றவங்க மேலே. அப்போ நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாத போது கோவமே பட மாட்டீங்க. சரியா? ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்தது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னா ஒரு கமெண்ட்ல போட்டு விடுங்க. என்னோட பெஸ்ட்டை நான் ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ.